இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா வாலே இல்லாத இடங்களும் இங்கே இருக்குது. அது மேபி பால்கனியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ஸ்லாப் மட்டும்தான் இருக்குது. கீழே பீம் எதுவுமே இல்லை. கார்னரில் இன்னொரு காலம் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிராஸாக அந்த காலத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க மாற்றி அப்படின்றது. கீழே இருக்கிற அந்த டை பீம் வந்து கெமிக்கல் கலந்து போட்டிருக்கோம் தண்ணியை தடுக்கணும் அப்படின்றதுக்காக. அது போடும்போது அதனுடைய சாம்பிளும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி லிண்டல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது கெமிக்கல் இல்லாமல் தான் போட்டிருக்கோம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது, அதாவது நம்ம அதை டெஸ்ட் பண்ணி தண்ணியை உண்மையிலே தடுக்குதா, எந்த அளவுக்கு தடுக்குது அப்படின்ற ரிசல்ட்டையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரூஃப் கான்கிரீட் போட்ட வீடியோ இதுக்கு முன்னாடி அப்டேட்டாக கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம சொல்லியிருந்தோம். பக்கத்தில் கூட இதேமாரி ஒரு வீடு கட்டுறாங்க, ஆனால் பீமே இல்லாமல் கட்டுறாங்க, வெறும்னே ரூஃப் ஸ்லாப் மட்டும் போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது சில பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த வீடை தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம அந்த வீடு சொல்லலை. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்லேயே கட்டும்பொழுது பீம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது போடாமல் கட்டுறாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல வந்தோம். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் கட்டுறீங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரியான பீமெல்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி கண்டிஷனில் போட்டால் உங்கள் வீடு வந்து தரமான வீடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான். இப்போ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய பீம் அப்படின்றது இந்த கிரேடு பீம்னு சொல்லுவாங்க, இல்லை எர்த் பீம்னு சொல்லுவாங்க. அது வந்து கீழே இருக்கும். அந்த கிரவுண்ட் லெவலில் உங்களுக்கு அது இருக்கும். அதாவது கொஞ்சம் கிரவுண்ட் லெவலுக்கு கீழேயும் மீதி இருக்கிறது முக்கால்வாசி வந்து கிரவுண்ட் லெவலுக்கு மேலேயும் இருக்கும். இது எதனால் கிரவுண்ட் லெவலுக்கு கொஞ்சம் கீழேயும் மேலேயும் போடுறாங்கன்னா, தண்ணி வந்து இந்த பக்கம் வருதுன்னு வைங்களேன். இப்போ இந்த பீம் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு கீழே வந்து தண்ணி உள்ளே போயிடும் ஈஸியாக. அப்படி போகக்கூடாதுன்றதால தான் 6 அடி வந்து உள்ளே இறக்கி வைக்கிறாங்க. இப்போ தண்ணி வந்தாலும் அந்த பீம் வந்து தண்ணி கீழே போகாத மாதிரி தடுக்கும். இதையே சில பேர் வந்து பிளிந்த் பீமு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ மெயினாக சொல்லக்கூடியது எர்த் பீம் இல்லை கிரேடு பீம் அப்படின்றது தான். இப்போது இது வந்து தர லெவல். இதிலேருந்து பேஸ்மெண்ட் லெவல் வந்து நமக்கு இது வரைக்கும் வருது. கீழே இருந்து இது வரைக்கும் 3 அடி நமக்கு பேஸ்மெண்ட் லெவல். யூஸ்வலாக பில்டர்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருந்து 3 அடி வரைக்கும் தான் ஹைட் வருது அப்படின்னா இங்கே வந்து பீம் கொடுக்க மாட்டாங்க. டிபிசி அப்படின்னு சொல்லிட்டு டேம் ப்ரூஃப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்கிரீட் தான் கொடுப்பாங்க. அந்த கான்கிரீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கம்பியை வச்சுருவாங்க. 2 கம்பியை வச்சுட்டு அதில் வந்து மேலே வந்து கான்கிரீட் மிக்ஸை போட்டுருவாங்க, அவ்வளோதான். எப்படி சில்க் கான்கிரீட் நீங்கள் நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க, இதுலேயும் நம்ம சொல்கிறோம் போட்டிருக்கோம். இந்த வீட்லேயும் சில்க் கான்கிரீட் எப்படி போடுறாங்களோ அதே மாதிரி தான். ஆனால் பில்டர்ஸ் போடும்போது அதனுடைய திக்னஸ் மட்டும் 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீமே நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு திக்னஸில் போட்டிருக்கோம். அதாவது மேலே லிண்டலில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி கீழே இங்கேயும் போட்டிருக்கோம். ஆனால் நம்மளுடைய ஹைட் வந்து 3 அடி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்கிரீட் வந்து நீங்கள் பீமாக போட்டாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிபிசி அந்த மாதிரி நீங்கள் போட்டாலும் சரி, எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே வந்து இந்த கல் வந்து உங்களுக்கு தண்ணியை உறிஞ்சுதுன்னு வைங்களேன். ஒரு வேளை அந்த தண்ணி வந்து மேலே வீட்டுக்குள்ளே இதை தாண்டி வராமல் இந்த பீம் வந்து தடுக்கும் அப்படின்றதால தான் இதை வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஆனாலும் கான்கிரீட்டில் நீங்கள் போட்டாலும் அது வந்து தண்ணி அந்தளவுக்குலாம் தடுக்காது. செங்கல்லை விட இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால் தண்ணி வர்றது கொஞ்சம் லேட்டாக்குமே தவிர ஃபுல்லாலாம் தடுக்காது. இந்த பீம் போட்ட வீடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த ஓதம் காக்கிறது, தண்ணி வந்து ரைஸ் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருது. அதனால தான் நம்ம இந்த பீமில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் கலந்து, வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் கலந்து நம்ம இந்த பீமை போட்டிருக்கோம். இப்போ பொதுவாக 3 அடின்னு வரும்போது இந்த பீம் வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ 4 அடி 5 அடி அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து நீங்கள் பேஸ்மெண்ட்டை தூக்குறீங்க அப்படின்னா கீழே இருந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு 10 அடி ரூஃப் வரும் இல்லைங்களா. அந்த 10 அடி ப்ளஸ் இங்கே ஒரு 4 அடி 5 அடி தூக்குனீங்கன்னா 15 அடிக்கு செங்கல் மட்டுமே வச்சு ஒரு சுவரை வந்து ரெடி பண்ண மாட்டாங்க. அது வந்து தாங்காது. அதனால் ஒரு பீம் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க யூஸ்வலாக 3 அடியில் போட மாட்டாங்க, 4 அடிக்கு மேலே போச்சுன்னா தான் இந்த பீம் வந்து போடுவாங்க. இல்லைனா அந்த டிபிசி கான்கிரீட் மட்டும் போடுவாங்க. இப்போ இந்த பீமுக்கு வந்து பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டை பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3 அடி ஹைட் வரைக்கும் தான் வருதுன்னா முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பீம் வந்து போடுறதா இல்லையா அப்படின்றது கிளைண்ட்டோடைய விருப்பமாக தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம வரக்கூடிய பீம் வந்து பார்த்திங்கன்னா மேலே லிண்டலில் வரும். இந்த லிண்டலில் வரக்கூடிய பீமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு டை பீம் தான். அதுக்கான பர்பஸுக்காகவும் சன்ஷேடு வைக்கிறோம், அப்புறம் பரண ஸ்லாப் எல்லாம் நம்ம வைப்போம் இல்லைங்களா, அதுக்காக நம்ம அந்த பீமை யூஸ் பண்ணிக்கிறோம். அதோட விண்டோஸ் வந்து கேப்பு வரும், டோருக்கு நடுவில் கேப்பு வரும். இந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடை வந்து தாங்கணும் இல்லையா, மேலே வைக்கக்கூடிய கல்லுடைய லோடெல்லாம் தாங்கணும், அதை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த லிண்டல் பீமை அங்கே போடுறாங்க. அதே மாதிரி விண்டோவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்க் கான்கிரீட் இது வந்து நம்ம த்ரூ அவுட்டாக எல்லா இடங்களையும் போடலை. எங்கெல்லாம் ஜன்னல் வருதோ அந்த இடங்களில் மட்டும்தான் இந்த இது போட்டிருக்கோம்.
ஒரு 2.5 இன்ச்சு திக்னஸில் இது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கீழே போட்டிருக்கிற அந்த டை பீமு, அதுக்கப்புறம் லிண்டல் பீம் 2 சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. கீழே இருக்கிற அந்த டை பீம் வந்து கெமிக்கல் கலந்து போட்டிருக்கோம், தண்ணியை தடுக்கணும் அப்படின்றதுக்காக. அது போடும்போது அதனுடைய சாம்பிளும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி லிண்டல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது கெமிக்கல் இல்லாமல் தான் போட்டிருக்கோம். வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. எதனாலனா அந்த இதுக்கு தேவை கிடையாது இல்லையா. இங்கே தான் உங்களுக்கு தண்ணி ரைஸ் ஆகிறத தடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக போட்டிருக்கோம். மேலே அது தேவையில்லைன்றதால அது வந்து வெறுமனே நார்மல் கான்கிரீட் மிக்ஸ் தான் போட்டிருக்கோம். இப்போ அதனுடைய சாம்பிளையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது, அதாவது நம்ம அதை டெஸ்ட் பண்ணி தண்ணியை உண்மையிலே தடுக்குதா, எந்த அளவுக்கு தடுக்குது அப்படின்ற ரிசல்ட்டையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். அது வந்து கடைசியாக உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூஃப் ஸ்லாப் மேலே, ரூஃப் ஸ்லாபுக்கு கீழே வந்து ஒரு பீம் போட்டிருக்கோம். ரூஃப் ஸ்லாபோடு சேர்த்து அதனுடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.25 அடி அந்த திக்னஸில் உங்களுக்கு வரும். இப்போது இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போட்டே ஆகணுமா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேர் இது இல்லாமல் கூட வீடு கட்டுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனால் இங்கே பாண்டிச்சேரியில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆனால் ஒரே ஒரு வீடு தான் பார்த்துருக்கேன். அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த லிண்டல் பீம் போட்டதுக்கப்புறம் அதுவே போதும், மேலே வந்து பீம் தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அந்த பீம் போடாமல் பண்ணுறாங்க போல். இது எதுக்காகனா பட்ஜெட்டு கம்மி பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அதனால் அதை பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நிறைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சொல்கிறது. நம்ம வீட்டுடைய பிளானும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருடைய பிளான் படி தான் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இப்போ லிண்டலும் சரி, அதே மாதிரி மேலே போட்டிருக்கிற இதுவும் சரி கம்பல்சரி வந்தாகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய இது. இப்போ அந்த லிண்டல் கூட நீங்கள் வந்து கட் லிண்டலாக கூட போட்டுக்கலாம், த்ரூ அவுட்டாக பில்டிங் ஃபுல்லாக பண்ணாமல். ஆனால் மேலே இருக்கக்கூடிய அந்த பீம் இருக்குது பார்த்திங்களா, ரூஃப் ஸ்லாபுக்கு கீழே, அது கம்பல்சரி போட்டாகணும். எதனால் அப்படின்னா மேலே போடக்கூடிய அந்த ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கோ 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கோ ஃபுல்லாக போடுறீங்க. நீங்கள் சென்ட்ரலில் நின்னாலும் சரி, சைடில் நின்னாலும் சரி, அங்கே வரக்கூடிய அந்த வெயிட்டு லோடு எல்லாத்தையுமே இந்த பீமுக்கு தான் அந்த ஸ்லாபு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அந்த பீம் வந்து காலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அந்த காலத்துலேருந்து கீழே ஃபூட்டிங் போயிட்டு கிரவுண்டுக்கு போயிடும் அந்த லோடு எல்லாம். அந்த ப்ரொசீஜரில் தான் இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து பிளான் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அந்த பீம் போடாமல் மேலே ஸ்லாபு மட்டும் போட்டிங்க அப்படின்னா அதனுடைய வெயிட் எல்லாமே இந்த செங்கல் செவருக்கு இறங்கிடும். அப்போ அந்த செங்கல் செவரில் கிராக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக போடுறதுக்கான அவசியமே அதில் வந்து கெட்டு போயிடும் அப்படின்றாங்க. அதாவது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக நம்ம ஏன் பிளான் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான காரணமே வந்து அங்கே கெட்டு போயிடும் அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஸ்லாபுக்கு கீழே நீங்கள் பீம் போட்டால் தான் இந்த காலம் போட்டதுக்கான அவசியமே அங்கே இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலமெல்லாம் போட்டு கட்டுற வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். நீங்கள் லோட் பேரிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோட் பேரிங்கில் காலம் எதுவுமே வராது, ஆனால் பீமு வந்து வரும். இன்னொன்று லோட் பேரிங்கில் கட்டின வீடு பல வருஷமானாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தான் இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் லோட் பேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா G+1 கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கட்டியிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து போக மாட்டாங்க. அந்த மாதிரி தேவைகள் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து லோட் பேரிங்கில் கூட போகலாம். இப்போ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு வரும்போது பார்த்திங்கன்னா 2 மாடி 3 மாடி இந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து போகும்பொழுது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் பண்ணுவாங்க எல்லோரும். இப்போது வரக்கூடிய வீடுகள் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இல்லைனா கூட பின்னாடி நான் அதுக்கு மேலே வீடு கட்டுவேன் அப்படின்ற கான்செப்ட்டில் தான் எல்லாருமே வீடு கட்டுறாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம இன்னொரு வீடு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான், காலம்லாம் போட்டு தான் கட்டியிருக்காங்க. ஆனால் பீம் எதுவுமே யூஸ் பண்ணல. அதனால் அந்த காலம் போட்டதே வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அந்த வீட்டில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த வீடு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நேராக போகும்போது அந்த கார்னரில் இருக்கிற காலம் பார்த்திங்கன்னா நேராகவே போகலை, கீழே ஃப்ளோரில் மட்டும் நேராக போகுது, அதுக்கு மேலே போயிட்டு கிராஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த காலத்தை பார்க்குறத விட இதுக்கு ஆப்போசிட்டில் கார்னரில் இன்னொரு காலம் இருக்குது, அதை பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிராஸாக அந்த காலத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க மாற்றி அப்படின்றது. இதுவே சில இடங்களில் காலமில் கம்பியில் வந்து கிராங்க் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெண்ட் பண்ணி போவாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் வளைஞ்சு போயிருக்கும், அதை சரி பண்ணி நேராக கொண்டு வரதுக்காக கம்பியை லைட்டாக வளைப்பாங்க. அதுவே வந்து பண்ணுறது தப்பு, பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே காலமே வந்து தள்ளி போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் லெவலில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட்டு கிட்ட தான் வருது அப்படின்னும்போது அங்கே டிபிசின்னு போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.5 இன்ச்சு கிட்ட வருது. நம்ம போட்டிருக்கிறதுக்கும் இதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் அப்படின்றது போட்டிருக்காங்க. அது த்ரூ அவுட்டாக எல்லா இடங்கள்லையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் ரூஃபுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பீம் வந்து கொடுக்கல. இது பேக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் என்னென்ன பீம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது. கீழே இருந்தே நீங்கள் பார்க்கலாம். லிண்டல் பீமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பீம் எதுவும் இல்லை, ஸ்லாபு மட்டும்தான் இருக்குது. அது மேபி 5 இன்ச்சா என்ன திக்னஸ்லேயே போட்டிருக்காங்க, அது மட்டும் ஸ்லாபு மட்டும்தான் இருக்குது.
இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா வாலே இல்லாத இடங்களும் இங்கே இருக்குது. அது மேபி பால்கனியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் ஸ்லாப் மட்டும்தான் இருக்குது, கீழே பீம் எதுவுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நிறைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சொல்லுவாங்க. ஆனாலும் இவங்க பண்ணியிருக்காங்க. அதோட நீங்கள் அந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஎஸ் கேப்பு மாதிரியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பீம் வரல. அந்த ஸ்லாபு மேலேயே பார்த்தீங்கன்னா வாலெல்லாம் கூட வைக்கிறாங்க. ஒருவேளை அத சுத்தி மட்டும் கன்சீல்டு பீமா குடுத்துருப்பாங்களா? அப்படின்றதும் நமக்கு தெரியல. ஒருவேளை குடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா நல்லது. வீட்டு ஓனருக்கு தெரிஞ்சு இது பண்ணுறாங்களா? இல்ல தெரியாம பண்ணுறாங்களா? செலவ கம்மி பண்ணுறதுக்காக. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்டயும் நம்ம பேச முடியாது. ஏன்னா பேசும்பொழுது அவங்களே வந்து இந்த இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த வீடு வந்துருச்சு. இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண முடியும்? அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அவங்களுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதனால நம்ம அத சொல்லல. கட்டப்போற நெறைய பேருக்கு வந்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும் இல்லையா? நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு கட்டும்போது இதெல்லாம் பார்த்து நீங்க பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம லோட் பியரிங் ஸ்ட்ரக்சராக கட்டும்பொழுது அது வேறு. அது டோட்டலாகவே காலம் எதுவும் இல்லாமல் பீம் போட்டு கட்டுவாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சு பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக கட்டும்போது அது வேறு. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போது இந்த டேங்க் வாட்டர் டேங்க் பின்னாடி இருக்குது பாருங்கள். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான். இப்போ அதில் வந்து செவுரு எதுவுமே இல்லை, காலமு பீமு இது மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, இந்த மாதிரியான இடங்கள், பெரிய பெரிய ஜவுளி கடை, அதெல்லாம் கட்டும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செவரே வைக்க மாட்டாங்க. காலம் பீம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஏதாவது ஒரு செவுரு வைப்பாங்க. பார்ட்டிஷனுக்காக மட்டும்தான் அந்த செவுரு. மொத்தமாகவே பில்டிங் எல்லாமே அந்த காலம் பீம் அதனுடைய சப்போர்ட்டில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரு. இப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்ல முடியாது. ஒரு செமி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த மாதிரியான கான்செப்ட்டில் தான் அதை கட்டுறாங்க. பாதி வந்து ஃப்ரேம்லேயும் பாதி வந்து லோட் பியரிங்லையும் நிற்கிற மாதிரியான கான்செப்ட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து பட்ஜெட்டை குறைக்க ஒரு வேளை பண்ணிருந்தாலும் அந்த பட்ஜெட் கம்மி பண்ணது கஸ்டமருக்கு போயிருக்கு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. கஸ்டமருடைய பட்ஜெட்டு தான் கம்மியாக இருக்குது, அவங்க தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. தெரியாமல் வந்து கஸ்டமரை ஏமாற்றிட்டாங்களா அப்படின்றதும் நமக்கு தெரியல. ஏமாற்றினா அது தப்பு தான். இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கு போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிண்டல் லெவல்ல போட்ட கலவை, அதனுடைய சாம்பிளு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்மெண்ட் லெவல்ல போட்டோம் பார்த்தீங்களா, அந்த பீமுடைய சாம்பிள். இது கெமிக்கல் கலந்தது. லிண்டல்ல கெமிக்கல் கலக்காதது. இப்போ இது வச்ச உடனே தண்ணி வந்து உறிஞ்சிருச்சு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். இது பாருங்க, தண்ணிய உரியவே இல்ல அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு 1 ஹவர் 1 1/2 மணி நேரம் கேப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு தண்ணி ஏறி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதையுமே நீங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இத நேத்து காலையில வச்சிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 25 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே ஒரே கலராக உங்களுக்கு மாறிடுச்சு. அதாவது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஃபுல்லாகவே தண்ணி ஊறிடுச்சு இதில். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே எப்படி இருக்குது கீழே எப்படி இருக்குன்னு. கீழே உங்களுக்கு டார்க்காக தெரியும், அது வரைக்கும் தண்ணி வந்து ஊறி இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஏறவே இல்லை இந்த 24 மணி நேரத்துலையும். இப்போ நீங்கள் இதிலேருந்து பார்த்துருக்கலாம், கெமிக்கல் கலந்ததில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இழுக்கிறது வந்து ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கெமிக்கல் இல்லாதது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஈரமாகிடுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 10 மணிக்கு வச்சோம், கிட்டத்தட்ட 2 மணிக்கெலாம் வந்து ஃபுல்லாக ஈரமாகிடுச்சு. அதை வந்து நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எடுத்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ சீக்கிரமாக அது ஏறுது தண்ணி அப்படின்றதையும் எடுத்தோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். என்ன தான் நீங்கள் கான்க்ரீட்டில் இந்த மாதிரி ஒரு டிபிசியோ இல்லை வந்து ஒரு பீமோ பேஸ்மெண்ட் மட்டத்தில் போட்டாலுமே தண்ணி மேலே ஏறுறதை தடுக்காது கான்க்ரீட் அப்படின்றத நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கெமிக்கல் கலந்து போடும்போது அது ஓரளவுக்கு தடுக்குது, ஸ்லோ பண்ணுது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி வந்து ரெகுலராகவே பேஸ்மெண்ட்டில் பட்டுக்கிட்டே இருக்காது, கொஞ்ச நாள் படும். அதை வந்து இது ஓரளவுக்கு தடுத்தாலே உங்களுக்கு மேலே வர்றது தடுத்துரும். அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லேயர் தேவைப்படுது அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட் பீம் போடுறீங்க இல்லைங்களா, அதுக்கு மேலே செவுரு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் வந்து அந்த பீம் மேலே நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே செவுரு வைக்கலாம். அது வந்து இன்னுமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இந்த கெமிக்கலுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சிலே நீங்கள் பேஸ்மெண்ட் போடும்போதே பயன்படுத்துறது அப்படின்றது செலவு உங்களுக்கு கம்மி பண்ணும். பின்னாடி பிரச்சனை வரும்போது உங்களுக்கு செலவு வந்து அதிகமாக வைக்கும். இதிலே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்மியான செலவுலேயே நீங்கள் இந்த பிரச்சனையை தடுத்துடலாம். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதில் எங்கெங்கே பீம் வந்து வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கும் ஒரு சாம்பிள் வீடு காமிச்சிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா, நான் இந்த மாதிரி தான் கட்டினேன், அதில் எதுவும் பிரச்சனை வரல, இல்லை இந்த மாதிரி கட்டினா பிரச்சனை வரும், இந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற கருத்துக்கள், தெரிஞ்ச கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.